அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் பாருங்க 4ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து விருச்சிக ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு மீன ராசியில சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்துல குரு வக்ர நிலையில ரிஷப ராசியில் இருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில கடக ராசியில் இருக்காரு. இதுதான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மராசி உங்க ராசிநாதன் பாருங்க சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கார். சிவராஜ் யோகம், ஒரு அருமையான யோகத்தில் இருக்கீங்க. இந்த மாதம் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா போன மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை கஷ்டத்துல அனுபவிச்சீங்க. இந்த மாதம் பாருங்க டிசம்பர் மாதம் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பாருங்க டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2 அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நடுப்பகுதிக்கு மேல கடைசி பகுதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனா இந்த மாதம் முழுக்கவே நல்ல ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா மனக்குழப்பத்தில் இருந்தீங்க, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருந்தீங்க, எங்க போறது யாரை நம்புறது யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருந்தீங்க. ஆனா இந்த மாதம் அந்த மனக்குழப்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலகி, உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகி, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோட இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை அடியெடுத்து வைக்க போறீங்க. ஒரு அருமையான மாதம் இந்த டிசம்பர் மாதம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 2ஆம் இடத்துல கேது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானம் வரும், பணம் வரும். தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். கேட்ட பணம் கேட்ட உதவி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவோட போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலக போகுது. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. 7ஆம் இடத்துல இருக்க சனி சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தா கூட இந்த 2ஆம் இடத்தை பார்க்குற குரு பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்க வச்சிருவார். குரு உங்களை பாதுகாக்கும், சேஃப்டி பண்ணும். உங்களுக்கு ராசிக்கு பாருங்க, உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பாருங்க ஒரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க உங்களுக்கு. சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் தான். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா தம்பியோ இல்லை தங்கச்சியோட ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன மருத்துவ செலவு வர்ற மாதிரி வரும். மற்றபடி எங்க சுக்கிரன் 6ல போறனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நல்ல வேலையை தான் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா 6ல சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. 6க்கு சுக்கிரன் மறைவு கிடையாது. அப்ப எதிர்பார்த்த வேலையில ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நல்ல செய்தி உங்களுக்கு காதுக்கு வரும். சரிங்களா? நல்ல செய்தி கேட்க போறீங்க இந்த மாதம். உங்க ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்துல சனி இருக்கார். 7ல சனி இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தவங்க கூட ஓரளவு சால்வ் ஆயிருங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல இருக்க சனி கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு, கூட்டு தொழில பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதனால சிம்மராசி நேயர்கள் நண்பர்கள், கூட்டு தொழில், கணவன் மனைவி உறவுல கவனமா இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்க கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறாவும் ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்னாலும் போயிட வேண்டாம், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில பேத்துக்கு லாபத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேத்துக்கு அப்படியே சரிவையும் சந்திக்க வச்சிடும். அதனால அவசரப்பட்டு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஏமாறாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு. சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ல குரு வக்ரமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு. தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாறுறது, இடம் மாறுறது, தொழில் வேலைக்காக வீடு இடத்தை மாத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடத்துடும். ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் உருவாகும். தொழில வளர்ச்சி, நல்ல ஒரு லாபம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, 4ஆம் அதிபதி செவ்வாயும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் நீச்சமா இருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா 4ஆம் அதிபதி 12ல மறைவு, 9ஆம் அதிபதி 12ல மறைவு. தாய் தந்தைக்காக மருத்துவ செலவு ஏதோ செய்யற மாதிரி வரும். கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு இருந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நல்லா இருக்க போறீங்க இந்த மாதம். எல்லா சிம்மராசி நேயர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, மேரேஜ் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வரும் உங்களுக்கு. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருக்கணும். மற்றபடி எதிர்பார்த்த வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. சரிங்களா?
இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுதுங்க. நல்லபடியாக பயன்படுத்திங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை, வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், மேலதிகாரி பாராட்டுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, நடக்க போகுது. எல்லா சிம்மராசி நேயர்களும் அவங்கவுங்க வயது, அதான் ரொம்ப முக்கியம், அதான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா சிம்மராசி நேயர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த சந்தேகமே கிடையாது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு தரமான, ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் சொல்லிடலாம். இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ராசி பலன் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சரிங்களா? எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும், சில அனுபவங்களும், சம்பவங்களும் நடக்கும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்த்த பொது பலன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க சொன்னீங்க சார், ஆனால் வேற மாதிரி நடக்குது, உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு அவங்க ஜாதகத்துல, தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கும், பாதகமா இருக்கும். நல்லது செய்யாம கெட்டது பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, நல்லது நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது நடக்குதுன்னு. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க, உங்க வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, இல்ல லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வேலைக்கு தான் போகணுமா, ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்போ நீங்கள் செட்டில் ஆக போறீங்க, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸா ஃபெயிலியரா, வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியுமா முடியாதா, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.